ஏன் தான் இந்த குட்டி பசங்கள்லாம் இவ்வளோ சேட்டை பண்ணுறாங்கன்னே தெரியலங்க. இவ்வளோ பெரிய வண்டியை 2ஆ உடச்சிட்டியாங்க. ஓட்டி 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 6 மாதம் கூட ஆகலை இதை வாங்கி. அதுக்குள்ளே 2 துண்டா உடச்சிட்டேன். இது இவனோட ஃபேவரெட்டு. உடஞ்சதுலேருந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான். அங்கே பாருங்கள் எப்படி மழையில் அப்படியே எப்படி துண்டு துண்டாக கிடக்குன்னு. சரி ஈவினிங்காக போய் புதுசாக வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லி கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு டிமார்ட் தான் போனோம். பட் அங்கே வந்து அந்த அளவுக்கு வண்டி எதுவுமே இல்லை. அப்புறம் வேறு ஒரு கடைக்கு போய் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வண்டி வாங்கிட்டோம். சரியான மழைங்க இங்கே. இப்போ தான் மழையே ஸ்டார்ட் ஆகிருக்கு போல். ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தானேன்னு சொல்லி மழையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டோம். வண்டி பார்த்திங்கன்னா சூப்பராக குட்டியாக அழகாக இருந்துச்சு தான். அது ஒரு 1500 வந்துச்சு. அந்தளவுக்கு அது ஒர்த்தான்னு தெரியல. ஆனால் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்ததுலேருந்து அதில் உட்காந்தவன் தாங்க எந்திரிக்கவே இல்லை. அவ்வளோ பிடிச்சிருக்கு போல் அவனுக்கு. அதுலேயே விளையாடிட்டே இருக்கான். அது சாப்பிட்றது, உட்காந்து டிவி பார்க்கறது கூட அதில் தான். ராஜா பகவத் மாதிரி உட்காந்து எப்படி டிவி பார்த்துட்ருக்கான் பாருங்க இவன். நமக்கு தான் சின்ன வயசில் ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்கல. அட்லீஸ்ட் நம்ம பையனுக்காவது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உடனுக்குடனே எல்லாமே வாங்கி கொடுக்கறது. அண்ட் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.